Hello friends, welcome to Red Team PC Academy. இன்னைக்கு நம்ம மே டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாடலில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். Which Indian sports person is set to take the charge as President of the Paralympic Committee of India? President of Paralympic Committee யாருன்னு கேட்குறாங்க. நியூ President of Paralympic Committee. சரியான ஆன்சர் தீபா மாலிக். தீபா மாலிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் Paralympic to get silver medal in Rio de Janeiro in the year 2016. அது மட்டும் இல்லாமல் she is the first disabled person, only disabled person to get ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன பார்ப்போம். Who is the first Indian to win the Fed Cup Heart Award for Asia or Oceania Zone? சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா. இந்த அவார்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ ஆன்லைன் ஓட்டிங்க. ஃபெட் கப் த்ரூ ஆன்லைன் ஓட்டிங். ஃபெட் கப் எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்க்கு கீழே வருது. ஐடிஎஃப்னா என்னங்க? இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் லண்டன், யூகே. யூகேங்கிறப்ப தான் ஞாபகம் வருது. யூகேல தான் ரீசன்ட் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சமிட் நடந்துச்சு. 2019 நடந்த இந்த சமிட் வந்துட்டு 70 இயர்ஸ் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்குங்க. The North Atlantic Treaty Organization Summit, which was held in UK in the year of 2019, has accomplished the 70 years of this schedule. அடுத்து நேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம், பிரசல்ஸ், பெல்ஜியம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த ஃபெட் கப் ஹார்ட் அவார்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சானியா மிர்சா. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓட்டிங்கில் நடத்தியிருக்காங்க. இந்த ஃபெட் கப் எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் கீழே வருது. இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டன், யூகே. இந்த இயர் ஆஃப் 2019 நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சமிட் நடந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 70 இயர்ஸை அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கு. அடுத்த கேள்விக்கு போவோம். Which country won the inaugural $180,000 FIDE-Chess.com Online Nations Cup? FIDE-Chess.comல ஆன்லைன் லீக், செஸ்ஸுக்கு நடந்த ஆன்லைன் லீக்கில் எந்த கண்ட்ரி வின் பண்ணியிருக்காங்க? சரியான ஆன்சர் சைனா. இந்தியாவுக்கு எந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா 5th பொசிஷனுங்க. இந்தியாவோட பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th பொசிஷன். அடுத்த கேள்விக்கு போவோம். விச் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா ஆன் May 11 to mark the achievement of its nuclear test made in Pokhran in 1998. பொக்ரான் எங்கே இருக்குங்க? ராஜஸ்தான். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா May 11 நம்ம என்னவா கொண்டாடுறோம்னா நேஷ்னல் டெக்னாலஜி டே. ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட்டில் நடந்த கோட் நேம் என்னங்க? ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் கோட் நேம் வந்துட்டு ஸ்மைலிங் புத்தா. அதுவே ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நியூக்ளியர் டெஸ்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பொக்ரான் இந்த இயர் 1998. அடுத்த கேள்வி போவோம். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன் வேர்ல்ட் டூரிசம் ஆர்கனைசேஷன் UNWTO எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. சரியான ஆன்சர் மேட்ரிட், ஸ்பெயின். அடுத்த கேள்விக்கு போவோம். Defense research ultraviolet sanitizer that are seen in use recently developed by which organization? ஒரு அல்ட்ராவயலட் சானிடைசர் டெவலப் பண்ணியிருக்காங்க எஸ்பெஷலி டு சானிடைஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரன்சியை. இது வந்து ஒரு ட்ராயர் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து யூவி சர்க்யூட் பாஸ் ஆகுறதுனால கரன்சியை வந்து சானிடைஸ் பண்ணுது. இதை எந்த
ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியான ஆன்சர் டிஆர்டிஓ. டிஆர்டிஓ எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அடுத்த கேள்வி பார்ப்போம். The provisions of which act is relaxed by the states to increase the world hours of labor? வேலையாட்களின் வேலை நேரங்களை அதிகப்படுத்துறதுக்கு எந்த ஆக்ட் மூலியமா கையாடல் செய்யப்படணும்னு பார்க்குறீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். இப்போது ஒரு ஊரில் 8 மணி நேரம் வேலை பார்க்கணுங்கிறது ரூல். இதுவே ஜாஸ்தி பண்ணணும், 12 மணி நேரம் ஆக்கணும்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் மூலியமாக தான் எமால்கேட் பண்ண முடியும். இப்போ இருக்க எக்கனாமிக் ஸ்லோடவுனுக்கு எல்லா கண்ட்ரீஸுமே ஆப்ட் பண்ணுறது 12 hours ஆஃப் ஒர்க் ஷெடியூலில் தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. வாங்க அடுத்த ஸ்லைடு போவோம். கொரோனா வைரஸ், லாக்டவுன், இதில் டே பிஃபோர் எஸ்டர்டே பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா நிர்பார் பாரத் அபியான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் 5 L இவர் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 L பார்த்தாகணும். லேண்ட், லேபர், லிக்விடிட்டி, லா. இந்த 4 L ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டே பிஃபோர் எஸ்டர்டே இன்சிஸ்ட் பண்ணார். இதில் நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எதை இன்சிஸ்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிங்க. லிக்விடிட்டி. இந்த ஆத்மா நிர்பார் பாரத் அபியானில் கோவிட் ரிலீஃபுக்காக 20 lakh crore எக்கனாமிக்கு ஸ்பெண்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நேற்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் எவ்வளோக்கு பட்ஜெட் போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 lakh crores நேற்று ஸ்கெட்ச் அவுட் பண்ணியிருந்தாங்க. பாக்கி இருக்க 7 lakh crores அப்கமிங் டேஸில் ஷெட்யூல் பண்ணப்படும்னு போட்டிருந்தாங்க. மொத்தமாக 18 அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சுங்க. மொத்தமாக 18 அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. அதில் 6 அனௌன்ஸ்மெண்ட் எதுக்கு மட்டுமே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா MSME, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இதோட மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் நிதின் கட்கரி. எதை வச்சு மைக்ரோ, ஸ்மால் அண்ட் மீடியம்னு பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிமைசஸில் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காகவும் எக்யூப்மெண்ட்டுக்காகவும் அவங்க முதலீடாக இப்போது மைக்ரோவில் 25 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை மைக்ரோ ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதுவே ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 1 crore இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதுவே மீடியம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால்னு பார்த்தீங்கன்னா 5 crore. மீடியம் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10 crore. இப்போது இதுக்குண்டான வரையறுப்பையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு 1 crore ஆகும், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸுக்கு பேசிக்காக 10 crore ஆகும், மீடியம் இண்டஸ்ட்ரீஸுக்கு 20 crore ஆகும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷனால் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்ஷன். டேக்ஸ் எக்ஸம்ஷன் இந்த 3 இண்டஸ்ட்ரீஸுக்கும் லாபகரமாக இருக்கும். அது போக 3 lakh crore லோன் ஃபெசிலிட்டேட் பண்ணி தராங்க. எந்த இண்டஸ்ட்ரிக்கு இந்த 3 lakh crore டிஸ்ட்ரிபியூஷன் ஆகலைங்கிறத ஒரு பெரிய ட்ராபேக்குங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 3 lakh crore டு வாட் இண்டஸ்ட்ரீஸ் இஸ் நாட் மென்ஷன். தட் இஸ் அ மேஜர் ட்ராபேக் ஆஃப் தி பட்ஜெட். அது போக இந்த 3 lakh crore ப்ரூஃப் எதுவுமே அவசியம் கிடையாது. இது போக பார்த்தீங்கன்னா 15,000க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்களுக்கு இபிஎஃப் கவர்மெண்ட்டே பே பண்ணிக்குவேன்னு சொல்லியிருக்காங்க. அது போக 2,000 கோடிக்கு 200 கோடிக்கு இன்டர்னல் ஃபெசிலிட்டிஸ், உள்கட்டமைப்புக்கு தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் ஃபாரினுக்கு இனிமேல்
சான்று இருக்க போவதில்லை. எல்லாமே வந்துட்டு இந்தியாவுக்கு உள்ளே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி அடைய போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக பவர் இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்காம்ஸுக்கு வந்துட்டு 90,000 crore வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் டெண்டர் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்துட்டு 3 to 6 month வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு சிஏபிஎஃப் கேன்டீனுக்கு கீழேயும் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் கேன்டீனுக்கு கீழேயும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இந்தியன் ப்ராடக்ட்ஸை வந்துட்டு ப்ரொமல்கேட் பண்ணுறாங்க. இதனால் ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 2700 கோடி பர் இயருக்கு நம்மளால் டர்ன் ஓவர் பண்ண முடியும். இதே மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸ் ஸ்ட்ரக்சர் மாடலில் தான் வந்துட்டு இந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் வந்துட்டு டோட்டலாக இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. இதோட நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். அடுத்த செஷனில் வேறு நியூஸோட பார்ப்போம். தேங்க்யூ.